இந்த கருத்து கணிப்பு பலிக்குமா? முந்தைய இதுங்களில் வந்து தேர்தலுக்கு பின்னால் நடந்த கருத்து கணிப்பு எதுவும் சொன்னபடி நடந்திருக்கா அப்படிங்கிறத நான் ஒன்றும் நான் சொல்கிறேன். அப்புறம் முடிவு பண்ணுங்க. இவர்கள் ஒன்றும் பிரம்மாக்கள் இல்லை, ஒன்றும் கடவுள் இல்லை. எல்லா பயிலும் பணத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழியில் போயிட்டு மீடியாவன் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறான். அதனால் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த இங்கே கருத்து கணிப்பு நாரண கதையெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். 2004 அப்போ வந்து 1999 2004 வரை வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போ இந்த டிவிக்காரன் இந்த பிரஸ்காரன்லாம் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்னு போட்டான். 2004 என்ன சொன்னார்? 2004 தேர்தலில் வாஜ்பாய் பிரதமராவது உறுதின்னு போட்டான். வாஜ்பாய் தோது பண்ணார். காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது. கருத்து கணிப்பு போனவன கொடுத்தவொடனே எங்கே போய் மூஞ்ச வச்சான்னு தெரியல. 2004 எல்லாம் காரியத்து போனாங்க. ஏன்டா இந்த பொழப்பு பழைக்கிறீங்க? எப்படிடா வந்தது உங்களுக்கு? ஓட்டு போட்டு இத்தனை பேர் வந்து காங்கிரஸுக்கு போட்டுருக்கான், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆவீங்களே அப்படின்னு இப்போ சொன்னீங்க. எல்லாம் ஓடி போயிட்டான். அப்புறம் திரும்பி வந்துடுவான். முதல்ல ஓடி போயிடுவான். அப்புறம் திரும்பி வந்துக்கிட்டு பத்திரிகை எழுதுவான், இது எழுதுவான். 2004 மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது இந்த தேர்தலுக்கு பின் உள்ள கருத்து கணிப்பு. அதுக்கடுத்தது இப்போ சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட்டு தேர்தல் 2024 அத்தனை வயல்கள் இந்த டிவிக்காரன் இவங்க அத்தனை வயல்கள் என்ன சொன்னான்னு தெரியுமா? பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னா. 400 சீட்டுன்னா எல்லோரும் நம்பினாங்க. எல்லா கருத்து கணிப்பும் அப்படி தான் சொல்லுது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கடைசி என்னாச்சு? வாஜ்பாய் இவங்களுக்கு மோடிக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. 400க்கு எங்கே போகிறது? 240 என்னமோ தான் வந்தது. 160 சீட்டு குறைஞ்சி போச்சு. ஆக அந்த கருத்து கணிப்பும் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது. இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு கருத்து கணிப்பில் பார்லிமெண்ட்டு தேர்தல் கணிப்பு. ரெண்டாவது, ஓட்டு போடுறவங்க மொத்தம் 5,67,00,000 மக்கள். இவன் 50,000 பேர்கிட்ட தான் போய் கருத்து கணிப்பு கேட்பான். 50,000 சொல்கிற மக்கள் வந்து சொல்கிற கருத்து கணிப்பு சரியாக இருக்குமா? எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இந்த கருத்து கணிப்பு பொய்யாக இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, பணத்தை வாங்கிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறான். ஏன்னா சொல்கிற என்டிடிவி காங்கிரஸுக்கு சப்போர்ட். அதனால் பொய்யாவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய திருப்பி திமுக வருங்கிறது வந்து எதுக்கு வாய்ப்பே கிடையாது. கணிப்பில் நடந்த மோசடி, நடந்த தோல்வி.